இன்னும் எனக்கு இது பலவீனம் போகவே மாட்டேங்குது. நான் தேவன்கிட்ட எவ்வளோ வாட்டி கேட்குறது. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டேன். எனக்கு இன்னும் பதில் வரல. எனக்கு இவ்வளோ பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க எப்படி எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, சின்ன பலவீனமா இருந்தாலும் சரி, பெரிய பலவீனமா இருந்தாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். அவர் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்ற வேதம் சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் எப்படி சுதந்திரிக்க முடியும்? அது எப்படி நடக்கும்? நம்மளுடைய பலவீனங்கள் எப்படி மாறும் அப்படின்றதுக்கு நான் ஒரு 2 காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இல்ல 2 காரியங்கள் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப வியாதியா இருக்கோம் அப்படின்னா சபையில இருக்க மூப்பர்களை கூப்பிடுங்க. அவங்கள எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண சொல்லுங்க. அது பிணியாளிகளை ரட்சிக்கும் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. கர்த்தர் அவர்களை தொடுவார். அவங்க என்ன செஞ்சதாலும் அது அவங்களுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு வேற சொல்லுது. ஏன் எண்ணெய் பூசி ஜெபிக்கணும் அப்படின்னா, இட் இஸ் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். அவங்க எண்ணெய் பூசி ஜெபிச்சுட்டு போன பிறகு கூட நம்மளுக்கு விசுவாசம் இருக்கும். நம்ம எண்ணெய் பூசி இருக்கோம், நம்ம இந்த இடத்துல இது செஞ்சிருக்கோம், ஸோ நம்மளுக்கு அது நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம டேவிட் கிட்ட ஜெபம் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்முடைய விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்ணும், நம்மளுக்கு விசுவாசத்தை பலப்படுத்தும். அதனால நம்ம இடறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகுமா ஆகாதா, இது எனக்கு வியாதி சுகமாகுமா சுகமாகாதா அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எண்ணெய் பூசி ஜெபிங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். நம்ம அந்த எண்ணெயில தான் பவர் இருக்கானா? இல்லை, தேவன் கிட்ட இருந்தா பவர் இருக்கு. ஏன்னா அடுத்த வருஷம் சொல்லுது, தேவன் அவர்களை தொடுவார் அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் அவர்களை எழுப்புவார் அப்படின்ட்டு. தேவன் தான் சுகத்தை கொடுக்க முடியும். நம்ம மூப்பர்களை கூப்பிட்டு எதுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நம்ம ஒரு ஆளும் நம்ம சோர்ந்து போவோம். அந்த நேரத்துல சபையில இருந்து மூப்பர்கள் வரும்போது நம்மளுக்கு பூஸ்ட் கொடுப்பாங்க. நம்மளுடைய சோர்வுல இருந்து நம்ம எழும்பி நிற்கிறதுக்கு அவங்க துணையா இருப்பாங்க. நம்ம ஜபத்துல பலப்படுறதுக்கு அவங்க ஒரு காரணமா இருப்பாங்க. அதுக்காக தான் மூப்பர்களை கூப்பிட்டு ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அடுத்த வருஷத்துல 16ஆம் வருஷத்துல பாத்தீங்கன்னா, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்ம ஏதாவது குற்றங்கள் செய்திருப்போம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுமா, அறிக்கைட்டு ஜெபம் பண்ணும். பரமத்துல ஜெபத்துல அழகா பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் செய்கிற குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு தான் ஆண்டவர் அழகா அந்த பிரேயரை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை கிளியரா நம்ம கடனுக்கு நம்ம சொல்லிட்டு போவோம், ஆனா அது கிளியரா அந்த வசனத்தை யோசிச்சுப்பாங்க. மத்தவங்க செய்யற குற்றங்களை நாங்க மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, மத்தவங்க செய்த குற்றங்களை நம்ம மன்னிக்காம நம்மளுக்குள்ளேயே வச்சுட்டே இருந்தா கடவுள் நம்ம குற்றங்களை மன்னிப்பாரா? நம்ம சொல்கிற ஜெபம் என்னது, நாங்க மற்றவங்களுக்கு குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்க குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மற்றவங்களுடைய குற்றங்களை மன்னிக்கணும். அப்பதான் நம்ம குற்றங்கள் நம்மளுக்கு மன்னிக்கப்படும். நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டாதான் நம்முடைய வியாதிகள் நீங்கும். நம்ம நிறைய நேரத்துல சின்ன சின்ன கசப்புகள் மற்றவங்க மேல இருக்கிறது நம்ம உள்ளங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அவன் அன்னைக்கு என்னை அந்த மாதிரி காயப்படுத்திட்டான், இந்த வார்த்தையை கொண்டு என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான், இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களே, இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களே. நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம சின்ன சின்ன கசப்புகள் நம்மளுக்கு மன்னிக்க முடியாம இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, அவை எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி அவர்களை மன்னித்தாதான் நம்முடைய குற்றங்கள் நம்மளுக்கு மன்னிக்கப்படும். நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டாதான் நம்முடைய வியாதிகள் இருந்து நம்ம விடுதலை பெற முடியும். அந்த காரணத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய வியாதிகள் நம்ம விடுதலை பண்ணணும். 2வது செய்ய வேண்டிய காரியம், நாம மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கணும், அவைகளே மறந்து விடணும். ஈசப்பா எனக்கு மன்னிக்கிறதுக்குரிய இருதயத்தை தாங்க அப்படின்ட்டு நம்ம தேவன் கிட்ட கேட்டோம்னா நம்முடைய இருதயத்துல இருக்க எல்லா கசப்புகளையும் தேவன் எடுத்து போடுவாரு. நாம கூட நிறைய நேரத்துல மற்றவங்களுக்கு நம்ம சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் செய்திருப்போம். அந்த பாவத்தையும் தேவன் மன்னிச்சிருவாரு. தேவன் பாவங்களை நம்ம கிட்ட மன்னிச்சுட்டாருன்னா நம்முடைய வியாதிகள் எல்லாம் நீங்கிவிடும். அவருடைய தழும்புகளால நம்ம குணமாக்கப்பட்டு விடுவோம். அப்புறம் நம்மளுக்கு வியாதியோ நம்மளுடைய தலைமுறைகளுக்கு வியாதியோ இல்லாம கிருபையும் இரக்கமும் நம்மளை தொடரும். எப்படி தாவீது சொல்றாரு, கிருபையும் இரக்கமும் என்னை தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரோ, அதே போல கிருபையும் இரக்கமும் நம்மளை எப்பொழுது தொடர்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய தலைமுறைக்கு அவைகள் தொடர்ந்துட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு வியாதியிலிருந்து நம்ம விடுதலை பெறணும்னா இந்த 2 காரியங்களை கண்டிப்பா செய்யுங்க. வியாதியிலிருந்து விடுதலை பெற சபையிலிருந்து மூப்பர்களையும் நீதிமான்களையும் வரவழைச்சு அவர்களை எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண வைங்க. நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அதோடைய வல்லமை அதிகமா இருக்கும். 2வது செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய குற்றங்களை நம்ம மன்னிக்கணும், அறிக்கையிடணும். நம்ம மற்றவங்களுக்கு செய்த குற்றங்களை நம்ம அறிக்கையிடணும், மன்னிக்கணும். அதே போல மற்றவர்கள் நம்மளுக்கு செய்கிற குற்றங்களை நம்ம மன்னிச்சாதான் நம்முடைய குற்றங்கள் நம்மளுக்கு மன்னிக்கப்படும். 2வது காரியம், நல்ல ஞாபகம், மற்றவங்க செய்கிற குற்றங்களை நாம மன்னித்தாதான் நம்முடைய குற்றங்கள் நம்மளுக்கு மன்னிக்கப்படும். தெய்வம் நம்முடைய குற்றங்களை மன்னித்து விடுவார். அப்போ நம்ம அவருடைய தன்மைகளால் குணம்
குணமாக்கப்பட்டு விடுவோம், நம்ம விடுதலை பெற்று விடுவோம், நம்முடைய கர்ஸ், நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விடும், நம்ம பூர்ண சுகமடைந்து பலத்தோடு எழுந்து கழுகைகளை போல உயர பறக்க போகிறோம். அது வந்து நம்முடைய கண்கள் மாத்திரம், நம்ம சுற்றியுள்ள கண்கள் நமது காண போகுது. நம்முடைய தலைமுறைக்கும் சந்தோஷத்தோட சமாதானத்தோட நீடிய சுகத்தோட ஆயுசு காலத்தோட வாழ்ந்து சுகிக்க போறோம். நம்ம தேவன் கிட்ட இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பி பிளஸ்.